ஐயய்யோ! மீண்டும் மீண்டுமா? அப்படின்ற மாரி எனக்குமே சொல்ல தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் வந்து அந்த டாஸ்க்குமே வந்து மொக்க டாஸ்க் தான். இவிங்க தான் மொக்க டாஸ்க்க குடுத்தாய்ங்க. வயல்ட் கார்ட் என்ட்ரிய மீண்டும் உட்டா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போறதா நியூஸ் வந்திருக்கு. அந்த கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தா நம்மளுக்கு மீண்டும் முதல்ல இருந்தாடா அப்படின்ற மாரி இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதாவது தண்ணி பழான வெளியில போணும்னு சொன்னாய்ங்க. தண்ணி பழானை போன பிறகு டிஆர்பி குறையுது. அண்ணன் இருந்தாச்சு ஏதாச்சும் நெகட்டிவா வச்சு பேசிட்டு இருக்காப்ல. ஏதாச்சும் கேர்ள்ஸ்ட்ட ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசை தானேன்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், பொம்பள சோக்குல தெரிய விஷயங்களா இருக்கட்டும், ஏதேதோ இழுத்து போய் உங்க ஏரியா பேர் என்னன்னு கேட்கிற விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு கான்ட்ரோவர்சி அண்ணன் வந்து கிளப்பிக்கிட்டே இருப்பாப்ல. அண்ணன் போன பிறகு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க இவங்களோட இன்டர்வியூ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நம்ப விஜே நந்தினி கிடையாது. அவங்கள மாரியே இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ப அக்கா வந்து ஆதிர் அவர்கள் வந்து இன்டர்வியூ குடுத்திருந்தத பார்க்கும்போது எனக்கு சொல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் வந்து திரும்பி உள்ள போனா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாரி. திரும்பி வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அக்காவும் லிஸ்ட்ல இருக்காங்க. தண்ணி பழனும் பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலான் ஸ்டாரும் லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வெளியில போய் நெறைய விஷயங்கள் பார்த்திருப்பாங்க. ஷோ வந்து சுவாரஸ்யமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ள வரப்போறாங்க அப்படின்ற அப்டேட்டுமே வந்திருக்கு. இதுல பிரவீன் காந்திய நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவரு கலையரசன் இவங்கலாம் வந்து வேற மாரி. கலையரசன் உள்ள இருந்து ஒண்ணும் பண்ணவே கிடையாது. இருந்தாலுமே வந்து ஆதிரே அண்ட் வாட்டர் மெலன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் கண்டிப்பாவே வந்துருவாங்க. ஏன்னா வந்து ஷோ வந்து ரொம்ப வந்து மொக்கையா போயிட்டு இருக்கு. வீக்கெண்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, டாப்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அதனால அது மட்டும் தான் நல்லா போகுது. மத்தபடி அவர் வாரம் வந்து கழுவி ஊத்துறாரு. செருப்பால அடிக்கிற சொல்லிட்டு இருக்காரு. லிட்டரலி வந்து ஒரு ஹோஸ்ட்ட தாண்டி அப்புறம் வக்கில்லையான்லாம் கேட்கிறாரு. அப்படி இருந்துமே இவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க வாரம் வந்து கத்துங்க. அதுக்கப்புறம் எங்க சோழிய நாங்க பார்க்குறோம்ன்னு சொல்லிட்டு பழைய திருடி கதவ தொறடிங்கிற மாரி அதே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால வந்து விஜய் சேதுபதியுமே பார்த்தீங்கன்னா, கடுப்பா தான் அவரு வாரம் வந்து கிடுகிடுன்னு வந்து விழுந்துட்டு இருக்காரு. ரொம்ப சிடுசிடுன்னு தான் இருக்காரு. அதனால என்னைய பொறுத்தவரை டிஆர்பிக்காக வந்து ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா தண்ணி பழம் இருந்த வரைக்கும் ஏதேதோ பண்ணிட்டு இருந்தாப்ல. அவர் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியிலயே அனுப்புனாங்க. லிட்டரலி இன்னொருத்தர் தான் கனி தான் வெளியில போ வேண்டியது. கடைசி நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா, தண்ணி பழான உள்ள வெளியில போனாரு. அதனால வந்து மீண்டும் அவர வந்து கொண்டு வரப்போறாங்க. அவரு அப்புறமேட்டு ஆதிரை வரப்போறாங்க அப்படின்ற மாரி சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சிருக்கணும். இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 வயல்ட் கார்டு வர வேண்டியது 4 பேர தான் விட்டாங்க. கடைசி டயத்துல வந்து 2 பேர் வந்து இது பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்ன? இதுவா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து தண்ணி பழம் அண்ணனுக்கு ஆறாம் அப்படின்ற மாரியுமே போயிட்டு இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் இப்ப வந்து சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? நல்லா இருக்கா? நீங்க எல்லாம் பார்க்குறீங்களா முதல்ல? இல்ல ப்ரோமோ மட்டும் பார்க்குறீங்களா? மீண்டும் தண்ணிப்பழ மன்னனும், ஆதிரையும் உள்ள வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.